தென்காசி மாவட்டத்தில் மணல் மாஃபியாக்களுக்கு காவல்துறை அதிகாரிகள் துணை போவதாக குற்றம் சாட்டிய சிவகிரி காவல் நிலைய ஏட்டு தன்னை பணியிலிருந்து விடுவிக்குமாறு டிஜிபிக்கு கடிதம் எழுதியுள்ளார். மணல் கடத்தல் விவகாரத்தை தட்டி கேட்ட காவலருக்கு நேர்ந்த கதி என்ன? நான் பிடிச்சிட்டு வந்த வண்டியை என்னை மிரட்டி வண்டியை தூக்கிட்டு போயிருக்காங்க. அது எனக்கு கோபமாக இருந்தனால நான் ஸ்டேஷனில் பெட்டிஷனே கொடுத்துட்டேன். எனக்கு இந்த வேலை வேண்டாம், இவங்க மேலே நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் எனக்கு வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் பெட்டிஷனே கொடுத்துட்டேன். இதுக்கு உடந்தையாக டிஎஸ்பி எல்லாருமே உடந்து தான், நான் இல்லைன்னா சொல்லி எல்லாருமே உடந்து தான். அவங்க மேலெல்லாம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும், அவங்களாம் நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ரொம்ப கேவலமாக கீழ்த்தனமாக பேசினாங்க. போலீஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வேலை தான் பார்க்கிங்க, போலீஸ் வேலை தான் பார்க்கிங்க, நீங்கள் அடிமை கிடையாது, சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் கை நீட்டி யார்ட்டையும் காசு வாங்க மாட்டீங்க. ஆனால் அதிகாரிகள் அப்படி இல்லை, கையை நீட்டாமல் லட்சக்கணக்கில் அக்கௌண்ட்டில் வாங்குறாங்க. அதனால் யாருக்கு நீங்கள் தாழ்ந்தவங்க கிடையாது. கனிமவள கடத்தலை தடுத்து நிறுத்த முயன்ற தனக்கு அதிகாரிகள் முன்னிலையில் கொலை மிரட்டல் விடுப்பதாக கூறும் காவலரின் அதிர்ச்சி வீடியோ தான் இது. காவல்துறை உயரதிகாரிகள் மீது வைத்துள்ள பகீர் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? தென்காசி மாவட்டம் சிவகிரி காவல் நிலையத்தில் முதல் நிலை காவலராக பணிபுரிபவர் 32 வயதான பிரபாகரன். இவர் 2013 காவல்துறையில் பணிக்கு சேர்ந்தார். கடந்த 3 மாதங்களாக சிவகிரி காவல் நிலையத்தில் பணிபுரிகிறார். டிசம்பர் 18ஆம் தேதி பிரபாகரன் பணியில் இருந்தபோது டிராக்டரில் எம்சான் மணலை கடத்தி சென்ற கும்பலை தடுத்து நிறுத்தியுள்ளார். சுரங்கத்துறையினர் பாஸ் இல்லாமல் வெறும் கம்ப்யூட்டர் பில்களை மட்டும் வைத்துக் கொண்டு அந்த கும்பல் கனிம வளங்களை கொள்ளையடித்ததாக கூறப்படுகிறது. அதனை கண்டுபிடித்த காவலர் பிரபாகரன் சிவகிரி நீதிமன்றம் அருகே வைத்து டிராக்டரை பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். அதேபோன்று ஜல்லிக்கற்களை ஏற்றி வந்த டிராக்டர், மணல் ஏற்றிய 2 மாட்டு வண்டிகளையும் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். ஆனால் காவல் நிலையத்தில் உள்ள அதிகாரிகள் போலி ரசீதுகளை தயார் செய்து சம்பந்தப்பட்ட வாகனங்களை விடுவிப்பதாக பிரபாகரன் பகீர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் கனிமவள கொள்ளையில் ஈடுபடும் வாகனங்களை பறிமுதல் செய்து கொண்டு செல்லும் போது இன்ஸ்பெக்டர் முன்னிலையிலேயே கொள்ளை கும்பல் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்து வாகனங்களை எடுத்துச் செல்வதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். பாஸ்ல 1 யூனிட்டுக்குள்ள வண்டியை 3 யூனிட்னு சொல்லி காமிச்சு தப்பாக, அதுவும் எம்சண்ட் வண்டிக்கு ஜல்லின் போட்டு பாஸில் போட்டு ஃபேக்காக காமிச்சு அந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் அந்தோன்னா எனக்கு கொஞ்சம் அதிகமான ஒரு மன அழுத்தமானுச்சு. என்னடா இந்த அளவுக்கு நம்ம வேலை டியூட்டி பார்க்கறது கூட தப்பாகுதே அப்படின்னு சொல்லிட்டு நான் பெட்டிஷன் கொடுத்தேன். இந்த மாதிரி இத்தனை பேர் என்னை மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லி நான் தெளிவாக பெட்டிஷன் கொடுத்து, அப்படி இல்லைனா என்னை வேலையை விட்டு விடுவீங்கன்னு சொல்லி நான் பெட்டிஷன் கொடுத்தேன். அதுக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸையும் எனக்கு அவங்க பண்ணலை. அதனால தான் இப்போ நான் மீடியா முன்னே வந்திருக்கேன். கண்டிப்பாக அது நடவடிக்கை எடுக்கணும். முதலமைச்சர் கண்டிப்பாக அதில் தலையிட்டு ஒரு நல்ல முடிவு எடுக்கும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இது தொடர்பான புகாரில் உயரதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மணல் மாஃபியாக்களுக்கு காவல்துறை அதிகாரிகள் துணை போவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு பிரபாகரன் ராஜினாமா கடிதம் அனுப்பியுள்ளார். மணல் மாஃபியாக்களுக்கு துணை போகும் காவல்துறை அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி குவித்துக் கொள்வதாக குற்றம் சாட்டிய பிரபாகரன், கனிமவள கொள்ளை அதிகம் நடக்கும் சிவகிரியில் உயிருக்கு அச்சுறுத்தலோடு பணியாற்ற முடியாது என்று கடிதத்தில் கூறியுள்ளார். மணல் கொள்ளையில் ஈடுபட்ட வாகனங்களை பறிமுதல் செய்த மறுநாளே தனக்கு வேறு பணி கொடுக்கப்பட்டதாகவும் கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். காவல் கண்காணிப்பாளர் உட்பட காவல் உயரதிகாரிகள், கனிம வளத்துறை அதிகாரிகள் மற்றும் வாகனங்களை கடத்திச் சென்ற விக்னேஷ் PLR மற்றும் தாஸ் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தன் மீது வன்முறை தாக்குதலோ வாகன தாக்குதலோ நடந்தால் தென்காசி காவல் கண்காணிப்பாளரும் சப்டிவிஷன் அதிகாரிகளும் மணல் மாஃபியாக்களும் தான் முழு காரணம் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். உயரதிகாரிகளின் விசாரணைக்கு பின்னரே காவலரின் குற்றச்சாட்டின் உண்மை தன்மை குறித்து தெரிய வரும்.